நம்முடைய கவலையினுடைய உச்சக்கட்டம் வியாகுலம். அப்போ என்ன பண்ணுறது? அவ்வளவுதான். அப்போ தான் மனுஷன் வியாகுலத்துக்குள்ளே வந்த பிறகு தான் ஏன் வாழணும் அப்படின்ற ஒரு வெறுப்பெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி எதுக்கு ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்ற மாதிரி வியாதி அதிகமாயிற்று, பிரச்சனை அதிகமாயிற்று, போராட்டம் அதிகமாயிற்று, வியாகுலம் பெருகணும்னு ஏன் வாழணும் அப்படின்ற சிந்தை கூட வந்துடும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் சாத்தான் குறுக்கிடுவான். இந்த கலக்கம் பயம் வந்த உடனே பிசாசு குறுக்கிட்டு, எதுக்கு வாழணும், வாழ்க்கை முடிஞ்சது, செத்து போயிரு, அப்படிதான் வாழ்க்கையை முடித்துக்கொள், அந்த எண்ணம் பிசாசு கொண்டு வருவதை நம்மளை கவனித்து கொண்டே இருக்கிறான். இன்னொரு பக்கம் ஆண்டவர் நம்மளை கவனிக்கிறார். அவர் சொல்றார், என் மகள் என்கிட்ட வரட்டும். தாவீது ஆண்டவரிடத்தில் இப்போ என் வியாகுலம் பெருகிட்டு, ஆண்டவரே உம்மிடத்தில் வந்திருக்கிறேன். ஆண்டவர் அவரை இந்த வியாகுலத்தை விடுதலையாக்கி முதிர் வயது வரைக்கும் காத்த நடத்தி நானே பைபிளை